பண்ணணும்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஆக்சுவலி நீங்கள் வந்து மெடிசன் வந்து அப்ராடில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்எம்சி இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் என்ன பண்ணுறீங்க, என்எம்சி அடிங்க, nmc.orgன்னு அடிங்க. ஓகே, ஸோ ஓஆர்ஜி வருதா? ஓகே, org.in இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகுது. ஸோ இதுதான் அஃபிஷியல் நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வாங்க, கீழே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற லிஸ்ட் சொல்லிடுறேன் அது லோட் ஆகிறதுக்குள்ளே. அதை எடுத்து வச்சுடுங்க. ஸோ உங்களோட 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் காலேஜ். இது வந்து காலேஜில் இங்கே தான் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கி வச்சுடுங்க. இதோட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 ருபீஸ் டேப்லோ இல்லை 20 ருபீஸ் இதுலேயோ ஒரு லாயர்ட்ட இருந்து நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்க அதோட ஃபார்மெட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வந்து தெரியாதவங்க அதை பார்த்து அதை எடிட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருங்க, ஈஸி தான். ஓகே, அப்புறம் உங்கள் டிசி, அப்புறம் உங்களுக்கு நீட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீட் சர்டிஃபிகேட்டு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா மார்க் ஷீட்டும் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், வியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நியூ யூசர் தான், அதனால் நியூ யூசர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நமக்கு அக்கௌண்ட் இல்லை, அதனால் வி ஆர் கோயிங் டு ரெஜிஸ்டர் நோ. ஓகே, ஸோ இன்னொரு திங், உங்கள் அப்ளிகேண்ட் நேம் வந்து கரெக்டாக உங்களோட 10th or 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துடுங்க. ஓகே, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து பெரிய கஷ்டமாயிரும். ஸோ வந்து நேம் வந்து கரெக்டாக பார்த்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துடுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு மெயில் ஐடி நேம் கரெக்டாக போடுங்க. என்ரோல்மெண்ட் மாதிரி இயர் ஆஃப் அட்மிஷன்லாம் நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் திஸ் அப்ளிகேஷன் த அப்ளிகண்ட் கேண்டிடேட்ஸ் நேம் ஷுட் அப்பியர் எக்ஸாக்ட்லி அஸ் 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா பின்னாடி மாற்ற முடியாது. ஸோ அதனால் காலேஜ் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணுவோம். ஸோ யூனிவர்சிட்டி நேமையும் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ லோட் ஆகுது. ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேமை கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து ஓவர்சீஸ், அதாவது வேறு வெளிநாடுகளில் நீங்கள் படிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இனிஷியலை வந்து அவங்க அப்பா பேரையும் அம்மா பேரையும் ஃப்ரெண்டில் பேக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண விடாது. ஏன்னா இதை அப்ளை பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2000 ருபீஸ் உங்களுக்கு ஃபீஸும், ஒரு 360 ருபீஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 2360 நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகே, ரெண்டாவது அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ அதில் இதாக இருங்க. ஓகே, ரெண்டாவது இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளியராக வந்துச்சுன்னா இந்த இது வரும், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம லாகின் பண்ணணும். இப்போ லாகின் பண்ணோன்னா இப்போ லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம், இவன்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துறீங்க தெரியுமா, அந்த மெயில் ஐடியில் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். உங்கள் மெயிலை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் வந்து உங்கள் மெயில் ஐடி தான் வந்திருக்கு. ஸோ பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். ஓகே, அதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். லாகின் ஆகுது. ஸோ இப்போ லாகின் ஆனோன்னு என்ன ஃபஸ்ட்டு சொல்லுதுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க, ஒரு புது பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகே, அந்த புது பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா ஒரு மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும், 6 எழுத்துக்கள் இருக்கணும். ஒன்று வந்து அப்பர் கேஸ் இருக்கணும், ஒன்று லோவர் கேஸ் இருக்கணும். அதாவது ஒன்று கேபிட்டல் லெட்டர், ஒன்று ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்னா அட்டு, அப்போஸ்ட்ரஃபி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகே, இப்படி வச்சு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. ரெண்டாவது அப்டேட் ஆகும். நம்ம பாஸ்வேர்டு போட்டாச்சு, போட்டுட்டு இந்த கேப்சாவும் போட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அப்டேட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம வந்து யூசர் நேம் நமக்கு அதில் அங்கே இருக்கிறது தான் யூசர் நேம், பழைய யூசர் நேமும் ப்ளஸ் இப்போ நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் கொடுத்துருக்கோம். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வந்து நீங்கள் இங்கேயே வருங்க ஒருக்கா நேமை செக் பண்ணிவிடுங்க. ஸ்டூடெண்டோட நேமு கரெக்டாக இருக்கான்றதும் ஒருக்கா செக் பண்ணிடுங்க.
ஓகே, கரெக்டாக நேம் வந்து எப்படி இருக்கோ 10th அண்ட் 12th மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள், அதில் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் இது பண்ணணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரைஸ் அ ரிக்வெஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களோட ஃபீஸ் நான் சொன்ன போல் 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட் தான் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் இது வந்து ரிஜெக்ட் ஆகும். அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு என்னது இந்த அமௌண்ட் வந்து திரும்ப தர மாட்டாதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு டிக்ளரேஷன் அந்த அஃபிடவிட் சொன்னல அதுக்குள்ள இது டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அஃபிடவிட் ரெடி பண்ணிக்கிடுங்க. ஸோ இதில் வந்து இந்த சைடில் வந்து சேவஸ்ட் டிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, இது ரொம்ப முக்கியம். என்னன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் என்ட்ரு பண்ண உடனே இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ ஏதாவது கனெக்ஷன் இஷ்யூஸ்னால கட் ஆச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. இது ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸ். ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் அவ்வளோத்தையும் நேமு, ஃபாதர் நேமு, நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இந்த பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு பிறகு போட்டிங்கன்னா உங்களோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நேம்லேருந்து ஸ்டார்ட். ஸோ அப்ளிகேஷன் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ வந்து நேமு, ஃபாதர்ஸ் நேம் வந்து இந்த இது நம்மளோட இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க, உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. வேறு உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு டிசியில் வந்து ஃபாதர் நேமில் வந்து இனிஷியல் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் மார்க் ஷீட்டில் நமக்கு வராது. ஸோ அதனால் அப்படி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவீங்க, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருவீங்க. ஆதார் என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஒரு சிக்னேச்சர், ஏன்னா செல்ஃப் அட்டஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டு அதை கொடுத்துருங்க. ஸோ பாஸ்போர்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அதில் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் இஷ்யூ இருக்கும், எந்த இடத்துல இஷ்யூ பண்ணியிருக்காங்க எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் சர்டிஃபிகேட் ஏற்ற வேண்டிய தேவையில்லை, ஓபிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் ஏற்றணும். ஸோ ஓபிசி போல் இது வாங்கிடுங்க. அதே மாதிரி இது 2 விசிபிள் ஐடென்டிட்டி மார்க், மச்ச அடையாளங்கள் வந்து 2 உங்களோட டிசியில் இருக்கும், அதை பொறுத்து எழுதிக்கிடுங்க. தென் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்க, உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற போலேயே போட்டுருங்க. ஓகே, இதை 2வது ஒருக்கா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அஸ் அபோவ்னு எழுதிடாங்க. ஸோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10th ஜாயினிங் டேட்டு. ஓகே, 10th எந்த இயரில் ஜாயின் பண்ணீங்க அந்த இயர் போட்டுருங்க, இயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் பாஸ் எந்த இயரில் பாஸ் உங்களுக்கு மார்க் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஓகே, அப்புறம் 11th ஸ்கூல் நேமு, அட்ரஸ்ஸு, என்ன போர்டு நீங்கள் வந்து எல்லாமே போட்டுருங்க. ரிசல்ட் பாஸ் ஆகிட்டிங்கன்னா பாஸு. ஓகே, சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் கம்பல்சரி இல்லை, ஓகே, சர்டிஃபிகேட் டேட்டு தான் கேட்டிருக்காங்க, எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் சேம் தான், 12த்துக்கும் அதே போல் ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, என்ன எக்ஸாமினேஷன், இப்போ வந்து சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டான்றதை போட்டுருங்க. டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் பாசிங், எந்தெந்த சப்ஜெக்ட் என்னென்ன மார்க் எடுத்தீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க. ஓகேயா, ஓகே, இது ப்ரைவேட்டாக ரெகுலராக கரஸ்பாண்டன்ஸில் பண்ணீங்களா எல்லாமே இதில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சிலவங்க பிஎஸ்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஎஸ்சி பண்ணியிருக்கவங்க அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈச் டைம் பண்ண நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருக்க சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஏன்னா இது டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோத்தையும் டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு half an hour to 40 minutes ஆகும். டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் ஒரு half an hour பண்ணலாம். பட் அதுக்குள்ள சர்வர் இஷ்யூஸ் வந்தால் எல்லாமே இது வந்து என்னென்ன டிராஃப்டில் சேவ் ஆகிருக்கும். ரெண்டாவது நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்படி போட்டுடலாம். ஸோ உங்கள் கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரி எங்கே போய் நீங்கள் படிச்சிங்க, ஸோ இவங்க கண்டிஷனில் இது வந்து சைனா. ஓகேயா, ஸோ அந்த காலேஜில் வந்து ஒரு இது வாங்கியிருப்பீங்க சர்டிஃபிகேட், அதில் வந்து எந்த இயரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்கும், அந்த இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேயா, ஸோ இது பண்ணிடுங்க. ஓகே, அட்டாச்மெண்ட் எனி ஃபோட்டோ வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஓகே, ரீசன்ட் ஃபோட்டோ தான் இருக்கணும், பழைய ஃபோட்டோஸ் ஏற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் இப்போ அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட்டு. ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் வந்து கீழே சிக்னேச்சர் காலத்தில் சிக்னேச்சர் நீங்கள் போட்டிருக்கணும். இல்லாத பட்சத்தில் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். இல்லாத இதில் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10th 11th 12th எல்லாமே அதே போல் தான். ஓகேயா, நேட்டிவிட்டிக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேயா, நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் தான் இல்லை ஓவர்சீஸ் சிட்டிசனான்ற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு இது அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் ஆஃப் அட்மிஷன் அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸ் அங்கே வாங்கியிருப்போம் ஃபாரின் இதில், அதுலேயே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும்.
பிறகு ஒரிஜினல் இது வந்து ஒரிஜினல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே காப்பீஸ் தான் மிச்சம் எல்லாமே. இது வந்து நீங்கள் வந்து அஃபிடவிட் வாங்கியிருப்பீங்களே அட்வொகேட்டை, ஸோ அந்த காப்பி உங்கள்கிட்ட இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் பிஎஸ்சி பண்ணியிருந்தீங்கன்னா இதை டிக் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் இப்போ ஜென்ரலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேண்டாம், இல்லை ஓபிசியாக இருந்தால் ஓபிசி. நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஓபிசினா நல்லா புரிஞ்சுடுங்க, தமிழ்நாடை பொறுத்தவரை எம்பிசி பிசி இருக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே என்னன்னா ஓபிசியில் தான் வருவீங்க. ஓகே, அது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இப்போ இ சேவா மையத்தில் போய் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணீங்கன்னா சாரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுடுங்க. ஓகே, அதை ஏற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இது செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் அலாங் வித் காப்பீஸ் ஆஃப் விசாஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் காப்பி அதுவும் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கெல்லாம் போயிருக்கீங்க விசாஸ் எல்லாமே. ஸோ 2019 பிறகு உள்ளவங்களுக்கு நீட் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாது. ஸோ 2019 பிறகு மஸ்ட்டு. ஸோ நீட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ அது ஃபர்தர் இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா இது வீடியோஸ் லெந்தாக போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது கொரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா லீவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கொரிஸ் அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.